எத்தனை ஈவேராக்கள் வந்தாலும் சரி, எத்தனை கருணாநிதி வந்தாலும் சரி, எத்தனை ஸ்டாலின் வந்தாலும் சரி, சனாதன தர்மத்தை ஒருபோதும் இந்த தமிழ்நாட்டிலிருந்து அழிக்கவும் முடியாது, ஒழிக்கவும் முடியாது. ஏனென்றால் இது இந்த மண்ணோடும் இந்த மக்களோடும் உயிரோடும் உணர்வோடும் கலந்திருக்கக்கூடிய ஒரு வாழ்வியல் முறையை சகிப்புத்தன்மையோடு வாழ்கிறார்கள், சகிப்புத்தன்மையோடு எல்லாவற்றையும் கடந்து செல்கிறார்கள் என்கின்ற அந்த ஒரே ஒரு ஒற்றை கருத்திற்காக தொடர்ந்து ஒரு மதத்தினுடைய நம்பிக்கையில இழிவுபடுத்தினீங்கன்னா எப்படி ஏத்துக்கும்? தமிழகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய இந்து அமைப்புகள், பாஜக நிர்வாகிகள் எல்லாம் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்திருக்கிறார்களே, இசைவாணி மீது இதுவரை கைது செய்யப்பட்டாரா? இந்து அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர் பாபு என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ஸ்டாலினுக்கு பல்லக்கு தூக்கி கொண்டிருக்கிறாரா? தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் தொடர்ந்து ஒரு நம்பிக்கைகளை அவமதித்து வருவது தொடர்ந்தே வருகிறது. இதற்கெல்லாம் ஒரு தடையோ ஒரு எதிர்ப்போ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் பெரும்பாலும் அதற்கான வாய்ப்புகள் குறைவாக தான் இருக்கு. இந்த சீசன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, கார்த்திகை மாதம் ஐயப்ப பக்தர்கள் பெரும்பாலும் மாலை அணிந்து கொண்டு ஐயப்பனை தரிசிப்பதற்காக தமிழ்நாட்டிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் ஐயப்பனை தரிசிக்க சென்று கொண்டிருக்கிறார்கள். இது காலம் காலமாக நடந்து வருகிறது. அப்பேற்பட்ட ஐயப்பனுடைய அந்த நம்பிக்கையில் இருக்கக்கூடிய பக்தர்களுடைய அந்த நம்பிக்கையை சிதைக்கும் வகையில் ஹிந்து கடவுளான ஐயப்பனை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு செயலை நீலம் பண்பாட்டு கலை இலக்கியத்தை சார்ந்த இசைவாணி அப்படிங்கிற ஒரு பெண்மணி ஒரு பாடல் பாடியிருக்கிறாங்க. அந்த பாடல் தமிழ்நாட்டில் ஒரு பரபரப்பையும் சர்ச்சையும் உருவாக்கி இருக்கிறது. இந்த இடதுசாரி சித்தாந்தத்தை சார்ந்தவர்கள், கம்யூனிச சித்தாந்தத்தை சார்ந்தவர்கள், நாத்திகம் போன்ற சித்தாந்தத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் தொடர்ந்து இந்து மத நம்பிக்கைகளை அவமதிப்பதில் ஒரு பெரிய குறிக்கோளாகவே இருந்து கொண்டு வருகிறார்கள். கடவுள் இல்லை என்கின்ற அந்த நாத்திக கருத்துடையவர்களுக்கு கடவுள் நம்பிக்கை உடையவனுடைய சித்தாந்தத்தை சிதைப்பதில் என்ன லாபம் இருக்க போகுது அப்படின்னு தானே நீங்க கேட்குறீங்க. இதுல அதிகமான லாபம் இருக்கு. இந்து தெய்வங்களை இழிவுபடுத்தி பாடல் பாடினாலோ அல்லது ஏதாவது ஒரு தொலைக்காட்சியிலேயோ அல்லது ஒரு யூடியூப்லயோ பேசினாலோ அல்லது ஒரு திரைப்படங்கள்ல காட்சிப்படுத்தினாலோ இவங்கெல்லாம் பெரும்பாலான மிஷனரிகளிடமிருந்து பணத்தை பெற்று கொண்டுதான் இது போன்ற காரியங்களில் ஈடுபடுகிறார்கள். ஈவே ராமசாமி கடவுள் மறுப்பை பேசியிருந்தாலும் கூட அன்று இருந்தவர்கள் கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்திருந்தார்கள். ஒருவேளை ஒரு உதாரணத்திற்கு வைத்துக் கொள்வோம், ஒருவேளை ஈவேரா இன்று இருந்திருந்தால் இன்று இருக்கக்கூடிய இந்த சந்ததிகள் எல்லாம் ஈவேராவை விட்டு வைத்திருப்பார்கள் என்று நினைக்கிறீர்களா? கடுமையாக எதிர்த்திருப்பார்கள். இந்த மூட நம்பிக்கை இதெல்லாம் இந்து மதத்திற்கு எதிராக மட்டுமே பேசுவது எப்பேற்பட்ட அயோக்கியத்தனம். ஐயம் சாரி ஐயப்பா, நான் உள்ள வந்தா தப்பப்பா அப்படின்னா என்ன மாதிரி ஒரு பாட்டை ரொம்ப அந்த ஐயப்ப சுவாமியை ரொம்ப இழிவுபடுத்தி, அதாவது ஐயப்பன் அப்படிங்கிறவர் அந்த பிரம்மச்சரியத்தோட இருக்கக்கூடிய அந்த ஐயப்பன், சபரிமலை ஐயப்பன் பிரம்மச்சாரியத்தை கடைபிடிக்கிறதுனால அந்த ஐயப்பன் கோவிலுக்கு பெண்கள் அனுமதிக்கப்படுவதில்லை. அதிலும் குறிப்பாக எல்லா பெண்களையும் அனுமதிக்கப்படுவதில்லை அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. வயதிற்கு வந்த பெண்கள் ஐயப்பன் கோயிலுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறது அது ஒரு காலம் காலமாக இருந்து வரக்கூடிய ஒரு வழிமுறை, ஒரு நடைமுறை. அந்த நடைமுறையில புரட்சி பண்றோம், வெங்காயம் பண்றோம் சொல்லிட்டு இந்த இசைவாணி போன்ற தருதலைகள் எல்லாம் இந்து மதத்திற்கு அறிவுரை சொல்லக்கூடிய வேலையை செய்வதை நிறுத்த வேண்டும். பிற மதத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கைகளை அதற்காக நம்ம பிற மதத்தை நீங்க பேசுங்க அப்படின்னு நம்ம சொல்ல வரல. ஒரு வாதத்திற்கு வைத்துக் கொள்வோம். பிற மதத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கைகளை இவர்கள் ஒருபோதும் சிதைப்பதும் கிடையாது, ஒருபோதும் அதை பற்றி பேசுவதும் கிடையாது. ஏன்னா இந்துக்கள் சகிப்புத்தன்மையோடு வாழ்கிறார்கள், சகிப்புத்தன்மையோடு எல்லாவற்றையும் கடந்து செல்கிறார்கள் என்கின்ற அந்த ஒரே ஒரு ஒற்றை கருத்திற்காக தொடர்ந்து ஒரு மதத்தினுடைய நம்பிக்கையில இழிவுபடுத்தினீங்கன்னா எப்படி ஏத்துக்க முடியும்? கஸ்தூரி அவர்கள் என்ன பெருசா பேசிட்டாருன்னு இங்க தனிப்படைகள்லாம் அமைச்சு ஹைதராபாத்ல போய் கைது பண்ண இந்த காவல்துறை, இந்த இசைவாணி
ஒரு மதத்தின் நம்பிக்கைகளை இழிவுபடுத்தி பாடியிருக்கிறாரு. அவரை இது வரைக்கும் கைது பண்ணலையே. தமிழகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய இந்து அமைப்புகள், பாஜக நிர்வாகிகள் எல்லாம் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்திருக்கிறார்களே இசைவாணி மீது. இதுவரையில் கைது செய்யப்பட்டாரா? இந்து அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர் பாபு என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ஸ்டாலினுக்கு பல்லக்கு தூக்கி கொண்டிருக்கிறாரா? இந்து கடவுள்களை இழிவுபடுத்தும் போது சேகர் பாபு எங்கே இருக்கிறார் என்கின்ற கேள்வி எழுகிறது அல்லவா? இசைவாணி போன்றவர்களுக்கு பின்புலத்திலிருந்து செயல்படுபவர்கள் பா. ரஞ்சித்து, திருமாவளவன் போன்றவர்கள், இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஏற்கனவே இந்த சனாதனத்தை எதிர்க்கிறேன், அதை எதிர்க்கிறேன், இதை எதிர்க்கிறேன் கம்பு சுத்துறவங்க எல்லாம். நம்ம இந்த காணொளியின் வாயிலாக நான் ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்லிக்கிறேன். எத்தனை ஈவேராக்கள் வந்தாலும் சரி, எத்தனை கருணாநிதி வந்தாலும் சரி, எத்தனை ஸ்டாலின் வந்தாலும் சரி, சனாதன தர்மத்தை ஒருபோதும் இந்த தமிழ்நாட்டிலிருந்து அழிக்கவும் முடியாது, ஒழிக்கவும் முடியாது. ஏனென்றால் இது இந்த மண்ணோடும் இந்த மக்களோடும் உயிரோடும் உணர்வோடும் கலந்திருக்கக்கூடிய ஒரு வாழ்வியல் முறை. அது அந்த சனாதன தர்மத்தை நேற்று பிறந்த இந்த திராவிடம் அழித்துவிடும், ஒழித்துவிடும் என்பதெல்லாம் முட்டாள்தனமானது, கேளிக்கையானது. ஆகவே இந்த இசைவாணி போன்றவர்கள் எல்லாம் நாவை அடக்கி கொண்டு பாடல் பாட வேண்டும். நீங்க கானா பாட்டு பாடுங்க, தெருக்கூத்து பாடுங்க, என்ன கருமனா பாடிட்டு போங்க. ஆனால் ஒரு சமுதாயத்தினுடைய நம்பிக்கைகளை நீங்க இந்த அளவுக்கு பாடினீங்க அப்படின்னா இதற்கு எதிர்வினை. இப்போ ஒரு பாடல் வந்திருக்கு, ஐஎம் சாரி சொரியானே அப்படின்னு. ஸோ இது போன்ற பாடல்கள் எல்லாம் வரதா செய்யும். ஏன்னா எல்லாவற்றுக்கும் பதில் கொடுக்கக்கூடிய அளவிற்கு இங்கேயும் தமிழ்நாட்டில் ஆட்கள் ரெடியாக தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால நீங்கள் எந்த மதத்தையும் விமர்சிக்க கூடாது என்பதுதான் என்னுடைய வாதமாக இருக்கிறது. அது மற்ற மதங்களாக இருந்தாலும் சரி, அதையும் விமர்சனம் பண்ணக்கூடாது. ஒருவேளை இசைவாணி அவர்கள் கிறிஸ்தவ மதத்தையோ இஸ்லாம் மதத்தையோ விமர்சனம் செய்து பாடலாக பாடியிருந்தால் இந்நேரம் அவர்கள் தமிழ்நாட்டை நடமாட முடிஞ்சிருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? வாய்ப்பே கிடையாது. அவங்க தமிழ்நாட்டில் இல்லை, எங்கேயுமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு இங்க கொந்தளிச்சிருப்பாங்க. ஆனா நீங்க ஐயப்ப பக்தர்களுடைய உணர்வுகளை சீண்டும் விதமாக, அந்த நம்பிக்கைகளை கொச்சைப்படுத்தும் விதமாக பாடியும் கூட உங்களை தமிழ்நாட்டில் விட்டு வச்சிருக்கிறாங்க அப்படின்னா எல்லாவற்றிற்கும் அந்த சகிப்பு தன்மை அப்படிங்கிறது தான் காரணம். ஆனால் தொடர்ந்து இதே போன்று இங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் சகிப்பு தன்மையோட இருந்துடுவாங்கன்னு நீங்க நினைச்சு தொடர்ந்து நீங்க இது போன்ற செயல்களில் ஈடுபடுவதை இசைவாணி போன்றவர்களுக்கு பின்புலத்தில் இருந்து செயல்படக்கூடிய ஊதுவலாக இருக்கின்ற பா. ரஞ்சித், திருமாவளவன் போன்றவர்கள் எல்லாம் இன்று அந்த பாடலுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். இதே பாடலை நீங்கள் ஏற்றிருக்கக்கூடிய அந்த கொள்கை தலைவர்களை ஒப்பிட்டு யாராவது ஒருவர் பாடல் பாடியிருந்தால் இந்நேரம் உங்களுக்கு எந்த கோபம் வருமோ அதே கோபம்தான் இன்று இப்பொழுது தமிழ்நாட்டில் ஐயப்ப பக்தர்களுக்கு கோபம் கொந்தளித்து வந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு காவல்துறையும் மௌனம் காத்து வருகிறது. இதே வலதுசாரி சிந்தனையாளர்களோ அல்லது வேற யாராவது எதையாவது யூடியூப்ல பாடிட்டாலோ இல்லை ஏதாவது பேசிட்டாலோ உடனே தனிப்படை இல்லை, விமானப்படை கூட கொண்டு போய் உடனே சர்வன்னு போய் பிடிச்சிட்டு வர இந்த காவல்துறை, இந்த திமுக அரசாங்கம், இந்த இசைவாணி போன்றவர்களுக்கு பாதுகாப்பாக அரணாக செயல்படுவது கண்டிக்கத்தக்கது. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.